கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு குறளை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 7, குறள் 69. ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதிற் பெற்றெடுத்த பொழுதை விட பெரிதுவக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவாள் தம் மகனை, தமது மகனை சான்றோன், சான்று உரைப்போன் அல்லது சாட்சி கூறுபவன் என கேட்ட தாய், என கேள்விப்படும் தாய். இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், ஒரு பெண்மணி தாய்மை அடைவது அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆனால் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு பெற்றெடுத்த மகன் சான்று உரைப்பவனாக அல்லது சாட்சி கூறுபவன் என்று கேள்விப்படும் போது அந்த மகனை பெற்றெடுக்கும் போது கொண்டிருந்த மகிழ்ச்சியை விட இன்னும் அதிகமாய் அந்த தாய் மகிழ்ச்சி அடைவாள். இதுதான் இந்த குறளுடைய பொருள். ஒரு மனிதன் சான்று உரைப்பவனாக மாறுவது எளிதல்ல. அவன் தன்னுடைய பாவ வழியை விட்டு அறவழியாகிய இரட்சிப்பின் வழிக்கு திரும்ப வேண்டும் என்றால், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நீதிமான் அல்ல, அவன் பாவத்திலே பிறந்தவன். அப்படி இருக்கும்போது அந்த பாவ மனிதன் தன்னுடைய பாவ வழியை விட்டு மனம் திரும்பி அறவழியாகிய இரட்சிப்பின் வழிக்கு திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியின் வரம்தான் தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் போது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே சொல்லும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பெற வேண்டும் என்றால் முதலிலே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவன்தான், அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவன்தான் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி கொடுக்க முடியும். ஆகவே இப்படி வாக்குத்தத்தத்தை, பரிசுத்த ஆவியின் வரத்தை, அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவன் அந்த வரத்தை பெற்ற பின்பு தைரியமாக சாட்சி கொடுக்க முடியும். சாட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான சாட்சியாக வாழ முடியும். அப்படிப்பட்ட மகனை குறித்துத்தான் தாய் பேருவகை கொள்வாள். மிக சிறந்த அறிவாளியாக ஞானியாக இருந்து துன்மார்க்க ஜீவியம் ஜீவிக்கிற எந்த மனிதனை பார்த்தும் அவனுடைய தாய் பேருவகை கொள்வதல்ல. அப்படிப்பட்ட அறிவு, அந்த ஞானம், துன்மார்க்க ஜீவியத்திலே ஜீவிக்கிற ஒரு மனிதனுடைய அறிவு அல்லது ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிப்போம். ஆனால்
இப்படிப்பட்ட மனம் திரும்பி தேவனை விசுவாசித்து கர்த்தருக்காக சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதன், அவன் தன்னுடைய பரிசுத்தத்திலே தேவ நீதியிலே நிலைத்து நிற்க ஆரம்பிப்பான். அவன் அவையிலே முந்தி நின்று சான்று உரைப்பவனாக, சாட்சி கொடுப்பவனாக தேவனை மகிமைப்படுத்துவான். அப்படிப்பட்ட நபரை பார்த்துதான், நல்ல தேவ நீதியிலே நடக்கிற மகனை பார்த்துதான் அவனை பெற்ற தாய் மகிழ்ச்சி அடைவாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்திற்கும் இந்த திருக்குறளுக்கும் இருக்கிற தொடர்பை நாம் பார்த்து வருகிறோம். எத்தனை குறளிலே கர்த்தருடைய வசனத்திற்கும் இந்த திருக்குறளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.